வணக்கம் நண்பர்களே. விஜய் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு வாக்கு கேட்டு மக்களிடம் சென்ற போது அவர் பயன்படுத்திய வார்த்தை என்னன்னா, மாற்றத்தை கொண்டு வருவேன், மிகச்சிறந்த மாற்றத்தை கொண்டு வருவேன். அதிமுக திமுக இரண்டு பேருமே வேணாம், என்னுடைய தலைமையிலான ஆட்சி அமைந்தால் தூய்மையான மாற்றத்தை நான் கொண்டு வருவேன் அப்படிலாம் பேசினாரு. லஞ்சமே இருக்காது, யாரும் பொதுமக்கள் பணத்தை தொட மாட்டாங்க, தொட்டவனை நான் விடவே மாட்டேன் அப்படியெல்லாம் அவர் தேர்தல் பிரச்சாரத்தில் பேசுனதை பார்த்துருப்பீங்க. அது இந்த விஜய் தலைமையில் அரசு அமைந்து 2 மாதங்கள் ஓடிடுச்சு. இந்த 2 மாதங்கள்ல இவர்களுடைய தலைமையில் என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கு, இவர் சொன்ன மாறுதல் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேற லெவல் மாறுதல் வந்திருக்கு. யாரும் எதிர்பார்க்காத மாறுதல். இதுவரை எந்த அரசாங்கமும் செய்யாத மாறுதலை விஜயனுடைய அரசு செஞ்சிருக்கு. அது என்னன்னா, முதல் 60 நாட்களில் வரலாறு காணாத லஞ்சம் ஊழல் இங்க எல்லா மட்டத்திலும் தலைவிரித்தாடுது அப்படிங்கிற பேர் இந்த அரசுக்கு கிடைச்சது. இது நம்மளா சொல்ற குற்றச்சாட்டு இல்ல. கடந்த 1 மாத காலமாக பல்வேறு துறைகளில் சொல்லப்படுகிற அந்த குற்றச்சாட்டு. அதுல முதல் முறைகேடு என்னன்னா, அரசு பள்ளிகள், அதாவது தனியார் பள்ளிகளுக்கு அனுமதி அளிக்கிற அந்த விவகாரம். தனியார் பள்ளிகளுக்கு அனுமதி அளிப்பது, அங்கீகாரத்தை புதுப்பிப்பது, இதெல்லாம் நாங்க எந்த விதமான லஞ்ச ஊழலும் இல்லாம கிளீனான ஒரு கவர்னன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு இவங்க சொன்னாங்க. ஆனால் அந்த துறையில் மட்டுமே 100 கோடிக்கு மேல ஊழல் நடந்திருப்பதாக, அல்லது 100 கோடி ரூபாய் ஊழல் பணமாக கைமாறி இருப்பதாக குற்றச்சாட்டு பகிரங்கமாக வச்சிருக்காரு. இப்போ வரைக்கும் அந்த துறை அமைச்சரும் சரி, அல்லது முதலமைச்சரும் சரி, இது குறித்து எந்த விதமான பதிலும் சொல்லலை. நம்பர் 1. அடுத்தது, அதே காலகட்டம், இது 1 மாசத்துக்கு உள்ள இதெல்லாம் சிஎம்டிஏ அப்படிங்கிற சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம். இதுல இந்த அனுமதி அளிப்பது, அதாவது புதிய புதிய லே அவுட்டுகளுக்கு அனுமதி அளிக்கிற விவகாரத்தில் முழுக்க பெரிய ஊழல் நடந்திருக்கு. அதிலும் கிட்டத்தட்ட 120 கோடி வரைக்கும் ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது. ஒரே நாளில் 300க்கும் அதிகமான திட்டங்களுக்கு அவங்க ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. அப்படி ஒப்புதல் கொடுக்கப்பட்டதில் தான் இந்த ஊழல் நடந்திருக்கிறதா ஒரு பத்திரிகையில் செய்தியும் வெளியாச்சு. அதற்கும் துறை அமைச்சரும் சரி, முதலமைச்சரும் சரி, எந்த விதமான பதிலும் தெரிவிக்கல. அடுத்து 3வது, இந்த குற்றச்சாட்டை எழுப்புனது யாரோ பத்திரிகையாளர்களோ அல்லது மற்றவங்களோ இல்லை. இந்த குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறது தாவேகாவை சேர்ந்த அந்த வழக்கறிஞர் பிரிவை சேர்ந்தவர்களே பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஞான சௌந்தரியம் என்னவோ அவங்க கடலூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க, அவங்க இந்த குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. அது மட்டுமல்ல, உயர் நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதியிடம் வழக்கே தாக்கல் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னா, தமிழ்நாடு முழுக்க பல்வேறு மாவட்டங்களில் அரசு வழக்கறிஞர்களை நியமிப்பதில் மிகப்பெரிய முறைகேடு நடந்திருக்கு. அதில் கிட்டத்தட்ட 160 கோடி வரைக்கும் ஊழல் நடந்திருக்கு அப்படின்ட்டு அவங்க பகிரங்கமா வழக்கே தொடுத்துட்டாங்க. அவங்க வழக்கறிஞர் பிரிவுல நிர்வாகியா இருக்காங்க விஜயோட கட்சி. ஸோ இப்படி ஒரு 60 நாட்களுக்குள்ள முக்கியமான துறைகள், அதாவது பள்ளி கல்வித்துறை, அதே போல பெருநகர வளர்ச்சி குழுமம், அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த அரசு வக்கீல்களை நியமிப்பது, இதில் இவ்வளோ பெரிய ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு அவங்க பகிரங்கமாக குற்றம் சாட்டுறாங்க. அதிலும் குறிப்பாக தாவேகாவினுடைய பொதுச் செயலாளராக இருக்கிற புசி ஆனந்த் மீது தான் அந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இப்போ இந்த குற்றச்சாட்டு அவங்க கட்சிக்காரர்களே முன்வைக்கப்பட்டிருக்கு. அதற்கும் கூட இப்போது வரைக்கும் விஜயும் சரி, அல்லது புசி ஆனந்தும் சரி, அல்லது அந்த கட்சியின் சார்பாக எந்த ஒரு மறுப்போ அறிக்கையோ எதுவுமே வரல. அவர்கள் அமைதி காக்குறாங்க. அதாவது எப்பவுமே விஜய் தரப்பிலிருந்து எந்த விதமான ரியாக்ஷனுமே வராது. அது அவர் கட்சி ஆரம்பிச்ச டைம்லையும் சரி, அல்லது ஆட்சிக்கு வந்த பிறகும் சரி, விஜய் தரப்பிலிருந்து எந்த விதமான ஒரு எதிர்வினையுமே இருக்காது. அப்படி கிணத்துல போட்ட கல் மாதிரி அமைதியா இருக்கும். அப்படி அமைதியா இருந்தா சீக்கிரமா ஜனங்க அதை மறந்துடுவாங்க அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க போல இருக்கு. ஆனால் ஆட்சிக்கு இத்தனை குறுகிய காலத்தில் இவ்வளவு பெரிய ஊழல் குற்றச்சாட்டுகளை
ஒரு அரசுக்கு எதிராக மீடியாவிலையும் சரி அல்லது எதிர்கட்சிக்காரர்களும் அல்லது சொந்த கட்சிக்காரர்களே முன்வைப்பது என்பது இதுவரை பார்க்காதது. இதுதான் முதல் முறை. ஒரு பக்கம் இப்படி சூப்பர் லெவல்ல வந்து அவர் வேற லெவல் மாற்றங்களை விஜய் வந்து இங்க கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அதே போல அரசுக்கு கெட்ட பெயருங்கிறது இப்படி கொஞ்சம் நெஞ்சமல்ல, மிகப்பெரிய அளவுக்கு மக்களிடம் அதிருப்தி. அதே போல இவர்கள் நிர்வாகத்தில் வந்து எந்த அளவுக்கு குளறுபடிகள் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒவ்வொரு துறை ரீதியாக வந்து மிகப்பெரிய ஒரு பின்னடைவை தமிழ்நாடு அரசு சந்திச்சுக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த கரூர் விவகாரம். இந்த கரூர் விவகாரத்தில் ஆதவர்ஜனா பேசிய பேச்சை நீங்கள் கேட்டிருப்பீங்க. நம்மளும் இதுக்கு முன்பு வீடியோ போட்டிருக்கோம். அதில் எங்களுக்கு கரூரில் ஒரு கணக்கை நேர் செய்ய வேண்டியிருக்கு. கரூரில் விஜய் 10ஆம் தேதி அங்கே செல்லும்போது அந்த கணக்கை நேர் பண்ணிடுவோம் அப்படின்னு ஆதவர்ஜனா பேசுனதை கேட்டிருப்பீங்க. 41 பேரை சாவடிச்சிட்டீங்க. அதில் முதன்மை அந்த குற்றவாளிகள் லிஸ்ட்டில் வந்து ஆதவர்ஜனா பேரே இருக்குது, புசியானன் பேர் இருக்குது, அந்த மாவட்ட செயலாளர் மதியழகன் பேர் இருக்குது. விஜய் பேர் அந்த எஃப்ஐஆரில் இல்லை. காரணம் வந்து இந்த அரசு, திமுக அரசு அதை செய்யாமல் விட்டுருந்தனுடைய விளைவு விஜய் பேர் அதில் இல்லை. ஆனாலும் சிபிஐ விசாரணை வளையத்தில் விஜய் இருக்கார். 3 வாட்டி சிபிஐ விசாரணைக்கு அங்கே ஆஜர் ஆகிட்டு வந்திருக்காரு. அந்த இறுதிக்கட்ட அந்த விசாரணையின் போது தான் வந்து அவங்களுக்குள்ள ஒரு சிபிஐ மூலமாக மேலிடத்தில் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து அதனுடைய விளைவு தான் வந்து இவர் ஆட்சிக்கு வந்துட்டாருன்றதெல்லாம் செய்திகளாக வெளியில் இருக்கு. அதாவது விஜய் அரசியலை விட்டே நான் போயிடுறேன், என்னை விட்டுருங்க அப்படின்னு அவர் வந்து ஒரு முடிவுக்கு வந்ததாகவும், அந்த விஜயை வந்து இல்லை வேண்டாம் அப்படியெல்லாம் வந்து அவசரப்பட்டு முடிவு பண்ணோன்னா நாங்கள் வந்து உங்களை முதல்வராக்குவது எங்களுடைய வேலை அப்படின்னு சொல்லிட்டு 108 இடங்களில் விஜய் கட்சிக்கு வெற்றி கிடைக்க செய்ததே வந்து ஒன்றிய அரசு தான் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இப்பயும் பகிரங்கமாக இருக்கு. ஸோ இதெல்லாம் இந்த உறுதியின் அடிப்படையில் தான் விஜய் 3வது முறை கையாட்டிட்டு வந்தார், சிபிஐ விசாரணை முடிஞ்சு அப்படிலாம் வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஆதவர்ஜனா பேசிய பேச்சு வந்து மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்துச்சு. இதை கேட்டுட்டு திமுக அமைதியாக இருக்கும் எப்பயும் போல அப்படின்னு அவங்க நினச்சிட்டாங்க. ஆனால் திமுக இந்த முறை தான் எப்படிப்பட்ட அரசியலில் தன்னுடைய அனுபவம் என்ன அப்படிங்கிறத வந்து நிரூபிக்கிற விதமாக ஆதவர்ஜனாவுடைய பேச்சுக்கு எதிராக ஒரு வழக்கை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணிட்டாங்க. அந்த வழக்கை அவசர வழக்காக உச்சநீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்துக்கிச்சு. இப்போது நாளை அந்த வழக்கு விசாரணைக்கு வருது. இதுதான் வந்து மிகப்பெரிய சிக்கலாக மாறி இருக்கு. ஏன்னா விசாரணையில் இருக்கு அந்த கேஸ். அப்படி விசாரணையில் இருக்கிற ஒரு வழக்கை பற்றி ஆதவர்ஜனா பொதுவெளியில் பேசுறதே தப்பு. அதிலும் அந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட ஒரு குற்றவாளி அவர் A2வா A3யாவா இருக்கார். அப்படிப்பட்டவர் வந்து அதை பற்றி பேசக்கூடாது. அதிலும் அங்கே சாட்சிகளை அழிக்கும் வேலையை வந்து அவங்க செய்கிறாங்க. சாட்சிகளை கலைக்கும் வேலையில் அவர்கள் வந்து ஈடுபடுறாங்க. காரணம் அந்த 41 குடும்பத்துக்கும் நலத்திட்ட உதவி மாதிரி எது தராங்க, அரசு பண்ணி தருவதெல்லாம் வந்து ஒரு பேச்சு இருக்குது. அப்படி கொடுத்தா வந்து அந்த மக்கள் எப்படி விஜய்க்கு எதிராக சாட்சி சொல்லுவாங்க? அதனால் இது சாட்சிகளை கலைக்கும் வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்குது. இது எல்லாத்தையும் தான் திமுக தன்னுடைய வழக்கில் அதை வந்து பதிவு பண்ணியிருக்கு. ஸோ இப்படி தானாக வாயை கொடுத்து ஆதவர்ஜனா அங்கே வந்து மாட்டிக்கிட்டார். அதாவது விஜய்க்கு இந்த விஜய் அரசுக்கு பலவிதங்களில் ஒரு நெருக்கடி ஏற்படுத்துகிற நபராகத்தான் ஆதவர்ஜனா தொடர்ந்து செயல்படுறார். இப்போ இந்த கரூர் விவகாரத்தில் இவர் இப்படி வாயை கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் அங்கே போய் கணக்கு என்ன நேர் பண்ணுவீங்க? செந்தில் பாலாஜியை கைது பண்ணிட்டு கணக்கை நேர் பண்ணுவீங்க. இப்போ இதுக்கெல்லாம் செந்தில் பாலாஜி காரணங்கிறதுக்கு உங்ககிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கா? நீங்கள் அரசு ஆட்சிக்கு வந்து 2 மாதம் ஆயிடுச்சு. இந்த 2 மாதத்தில் உங்களுடைய கண்டுபிடிப்பு என்ன? இந்த வழக்கில் செந்தில் பாலாஜிக்கோ அல்லது திமுகவுக்கோ அல்லது திமுக ஆட்சியில் இருந்த போது அங்கு பணியில் இருந்த போலீஸாருக்கோ எந்த வகையில் தொடர்பு இருக்குது அப்படின்னு உங்களால் நிரூபிக்க முடியுமா? உங்ககிட்ட அதுக்கான ஆதாரம் இருக்கா? இருந்திருந்தால் அது பொதுவெளியில் போட்டிருக்கணும்ல, அல்லது சிபிஐ கிட்ட கொடுத்துருக்கணும்ல. எதுவுமே இல்லையே உங்ககிட்ட தான். அப்படி இல்லாமல் ஒரு பொத்தாம் பொதுவாக வந்து ஒரு குற்றச்சாட்டை முன்வைப்பது, உங்களை பழித்திக்காம விட மாட்டேன், என்ன பழித்திப்பீங்க நீங்க? ஆனா இந்த பேச்சால வந்து மாட்டிக்கிட்டு இருக்கிறது யாருமே நீங்க தான். இந்த கரூர் சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் மேலிடம், அதாவது ஒன்றிய அரசு பல விதங்களில் விஜய்க்கு அனுசரணையா நடந்துச்சு. அன்னையிலிருந்தே சம்பவம் நடந்த அன்னையிலிருந்து அவங்க அங்கே பாராளுமன்ற
ஒரு குழு வந்து விசாரிச்சது அதுவாகட்டும், அல்லது அண்ணாமலை விஜய்க்கு ஆதரவாக பேசுனதாகட்டும், நயினார் நாகேந்திரன் ஸ்டாலின் தான் அந்த கொலைக்கெல்லாம் காரணம்னு சொல்லிட்டு அங்கே குதிச்சாரு. இப்போ அவர் பேச்சு வேற மாதிரி மாறிடுச்சு. ஆனால் அன்னைக்கு இவங்கெல்லாம் வந்து உங்களுக்கு சாதகமாக இருந்தாங்க. இந்த எடப்பாடி பழனிசாமி எவ்வளோ சாதகமாக எந்த அளவுக்கு உங்களுக்கு உதவுறதுக்கு அவர் வந்து துடிச்சார். இந்த உதவியெல்லாம் சேர்ந்து தான் உங்களை இந்த கொலை வழக்கிலிருந்து காப்பாற்றிருக்கு. வேற யார் பண்ணியிருந்தாலும், இந்த கரூர் மாதிரி ஒரு சம்பவம் வேறு யார் நடத்தி இருந்தாலும் நிச்சயமா இந்நேரம் வரைக்கும் ஜெயிலில் தான் இருந்திருப்பாங்க. உங்களை மாதிரி வந்து வெளியே இவ்வளோ சுதந்திரமாக நடமாடி அதுவும் உதவிய அந்த அரசு விதியை வந்து பழி சுமத்தி நீ தேர்தலில் நின்று பொய்யான பிரச்சாரத்தால் வந்து ஜனங்கிட்ட வாக்குகளை திருடி அரசை அமைக்கும் அளவுக்கு வந்து உங்களை வந்து சுதந்திரமாக விட்டு வச்சுருக்காங்க. அது காரணம் வந்து வேறு யாருக்கும் கிடைக்காத ஒரு ப்ரிவிலேஜ் வந்து உங்களுக்கு மட்டும் கிடைக்குது. அது பொதுவாகவே இப்போ நீங்கள் பாருங்கள், விஜய் பண்ணுற ஒவ்வொன்றும் அல்லது விஜய் அரசியல் உள்ளவர்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயமும் அவ்வளோ கேவலமாக இருக்குது. வேற யார் இதை செஞ்சிருந்தாலும் பாஞ்சு பராட்டி இருப்பாங்க இந்த மீடியாவில் இருக்கிறவங்கெல்லாம், அல்லது வேற கட்சிக்காரர்கள் வந்து அப்படி கடிச்சு குதறி இருப்பாங்க. ஆனால் விஜய் என்ன உடனே வந்து அவருக்கு ஒரு தனி சலுகை கிடைச்சிருது. அவர் இன்னும் வந்து தேவதூதன் மாதிரி வானத்திலிருந்து அப்படி கீழே வந்து விழுந்த ஒரு இயேசுக்கு நிகரான ஒரு அவதாரம் மாதிரி அவரை வந்து நினைக்கிறாங்க. எல்லாமே வந்து அவர் செய்யும் போது புனிதமாக போயிடுது. அதையே வேறு ஆட்கள் செஞ்சாங்கன்னா அது வந்து தவறாக போயிடுது. இப்போ வெளிப்படையாக குதிரை பேரம் நடத்திக்கிட்டு இருக்கிறது விஜய் தான். அது உலகத்துக்கே தெரியுது. பல 1000 கோடி ரூபாய் குதிரை பேரம் அது. ஆனால் இங்க இந்த விஜய்க்கு முட்டு கொடுக்கணும் அப்படின்னு நிற்கிறவங்க எல்லாம் என்ன பேசுறாங்க? குதிரை பேரத்தை ஆரம்பிச்சது திமுக தான். எப்போ 2009 அவங்க செஞ்சதை தான், அதை விடவா அது செஞ்சதை தான் விஜய் செய்யறாருன்னு சொல்லல, இதை விடவா திமுக எப்போ செஞ்சாங்க? அவங்க செஞ்சதால வந்து ஆட்சி கவிழுகிற நிலையில் இருந்து அதுக்காக ஒரு ஆளை வந்து அவங்க விலை கொடுத்து வாங்கி குதிரை பேரம் நடத்துனாங்களா? அதுதான் குதிரை பேரம். எது ஆட்சி கவிழுகிறது அல்லது ஆட்சி அமைக்க இயலலை, அதற்கு போதிய ஆதரவு இல்லைன்னும் போது வெளியில் இருந்தாலும் ஆட்களை பிடிச்சு இழுத்து உள்ள போடுறதுக்கு பேர் தான் குதிரை பேரம். அவங்க அப்படி செய்யலையே. அந்த மாதிரி ஒரு சூழல்ல திமுக எந்த காலத்திலும் இல்லை. மைனாரிட்டி கவர்மெண்ட் நீங்கள் எல்லாம் சொல்லும் போது கூட முழு மெஜாரிட்டியா, அதாவது தோழமை கட்சிகளுடைய முழுமையான ஆதரவோட முழு மெஜாரிட்டியாக தான் கலைஞர் ஆட்சி நடந்தது. அவங்க எங்கேயும் வந்து யாரையும் காசு கொடுத்து வாங்கி உள்ள சேர்க்க வேண்டிய கட்டாயம் அவருக்கு இல்லவே இல்லை. எங்கேயாவது வந்து ஏடிஎம்கே ஆட்களை வேலை பேசி இங்கே கொண்டாந்து சேர்த்தாரா கலைஞர்? ஆனால் இங்கே செய்கிறதெல்லாம் யாரு? விஜய் தான் செய்கிறாரு. ஆனால் பாருங்க, முட்டு எப்படி கொடுக்குறாங்க? இதை செய்கிற விஜய்க்கு முட்டு கொடுக்குறாங்க, இதை செய்யாத திமுக மேலே பழியை தூக்கி போடுறாங்க. இதுதான் விஜய்க்கு இருக்கிற ப்ரிவிலேஜுங்கிறது. ஸோ இந்த விஜய் வந்து கரூர் வழக்கில் நிரந்தரமாக வந்து அவர் அரசியல் விட்டு ஓட வேண்டியவர். அப்படிப்பட்ட மனநிலைக்கு வந்தவரை வந்து திருப்பி இழுத்துட்டு வந்து இங்க அவங்க ஆட்சியில் உட்காந்து வச்சிருக்காங்க. ஸோ அப்படி ஒரு வழியில வந்து ஆட்சிக்கு வந்த விஜய் மீண்டும் வந்து ஒரு சிக்கலில் வந்து மாட்டியிருக்காரு. ஒன்றிய அரசு கண்டிப்பா கை கொடுக்கும். அப்படியெல்லாம் வந்து விஜய் கை விட்டுறாது. ஏன்னா அவங்க நினைச்சதெல்லாம் நடந்துன்னு தானே இருக்கு. அவர்கள் செய்வதை விட எந்த விதமான ஆட்சேபனையும் எதிர்ப்பும் இல்லாம விஜய் மூலமா வந்து அதை அரங்கேறிக்கிட்டு இருக்கு. அதனால வந்து அவர்கள் இந்த அரசுக்கு தொந்தரவெல்லாம் ஒன்றும் தர மாட்டாங்க. ஆனால் நீதிமன்றத்தில் ஒரு சிக்கலுக்கு உள்ளாகி இருக்கிறது விஜயனுடைய அரசு. ஆதவர்ஜனோட பேச்சால ஆதவர்ஜனாவுக்கும் ஒரு சிக்கல் இருக்கு, விஜய்க்கும் சிக்கல் இருக்கு, இந்த அரசுக்கே சிக்கல் இருக்கு. நியாயமா இந்த வழக்கை விசாரிச்சா, நியாயமா இந்த குதிரை பேரம் தொடர்பாக விஜய் அரசு மீது வைக்கப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டுகளை ஆளுநரோ ஒன்றிய அரசோ நியாயமா விசாரிச்சா, விஜய் 24 மணி நேரம் கூட வந்து ஆட்சியில் உட்கார முடியாது. 24 மணி நேரம் ஆட்சியில் உட்கார முடியாது, வீட்டுக்கு அனுப்பிட முடியும். அவ்வளவு தவறுகள் விஜயனுடைய அரசு செஞ்சிருக்கு. ஒரு பக்கம் குதிரை பேரம்னா, இந்த பக்கம் கரூர் வழக்கு, இன்னொரு பக்கம் வந்து இவர்களுடைய அந்த அமைச்சரவை கூட்டத்தில் அமைச்சராக இல்லாத வேற யாரோ கலந்துக்கிறாங்க. இந்த விஷ்ணு ரெட்டிங்கிறவருக்கு இந்த ஆட்சிக்கு என்ன தொடர்புன்னே தெரியல. ஜான் ஆரோக்கியசாமிக்கு இந்த அரசுக்கு என்ன தொடர்புன்னே தெரியல. அவர் வந்து தேர்தல் வியூக வகுப்பாளராக இருக்கலாம், ஆனால் அரசுக்கு வியூக வகுப்பாளர் இல்லை. அரசுக்கு அவருக்கு எந்த தொடர்பும் இல்லை. ஆனால் அவர் வந்து அமைச்சரவை கூட்டத்தில் பங்கேற்கிறாரு. இவர் எடுத்துக்கிட்ட ரகசிய காப்பு பிரமாணம்னு ஒன்று எடுத்துக்கிட்டார்ல ஆளுநர் மத்தியில், அப்படியே சும்மா பாகுபலியாகிய நான் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்து ஒரு பிரமாணம் பண்ணார்ல, பதவி பிரமாணம். அதுக்கு அர்த்தமே இல்லாமல் பண்ணிக்கிட்டு இருக்காரு.
அந்த ஒரு காரணத்தை சொல்லி கவர்னரே வந்து இவருடைய ஆட்சி கவிழ்த்திட முடியும். அல்லது இப்ப சொன்ன காரணங்கள் எல்லாம் இருக்கு, இதையெல்லாம் ஏதாவது ஒரு காரணத்தை முன் வச்சு கூட இந்த அரசை டிஸ்மிஸ் பண்ண முடியும். ஊழல் குற்றச்சாட்டு இவ்வளவு வெளிப்படையா இருக்கு, அதையே கூட வந்து சொல்லி டிஸ்மிஸ் பண்ண முடியும். இந்த சோஃபா மாடல் போன சோஃபாக்கள் அந்த அதை கொஞ்சம் தோண்டி துருவுனாக்க அதுலேயும் வந்து இந்த விஜய் வந்து மாட்டிக்கிறதுக்கு எல்லா விதமான ஆதாரங்களும் வந்து கொட்டி கிடக்குது. ஆனால் கண்டும் காணாம அப்படியே வந்து போய்கிட்டு இருக்காங்க. அதுதான் விஜய்க்கு மட்டுமே கிடைக்கிற சலுகை. வேற யாருக்காவது அது கிடைக்குமா? வேற யாராவது ஆட்சி அமைச்சு இப்போ அதிமுகவோ திமுகவோ இப்படி ஒரு ஆட்சி அமைச்சு இப்படிப்பட்ட தவறுகளை செஞ்சிருந்தாங்கன்னா இந்த ஒன்றிய அரசோ அல்லது ஆளுநரோ அமைதியை வேடிக்கை பார்ப்பாங்களா?